நமக்கு வந்து ஆந்திரா இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா, தெலுங்கானா கிடையாது. ஏன்னா அது ஹைதராபாத் நிசாம் பகுதி. ஆந்திரா சென்னை மாகாணத்துல இருந்தது முழுக்க. சென்னை ராஜதானி மாகாணங்கள்ல உங்களுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே இருந்தது, நாளும் இருந்தது. அதனால அப்போ வந்து பொதுவா திராவிட மொழிகள் அப்படின்ற ஒரு தேவை சொல்ல வேண்டிய சூழல் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நீ அதை தானே பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட இப்போ வந்து தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறப்போ, அப்போ தமிழ் சாதியினர் எல்லாம் வேற்றுமொழி பேசுற சாதியினரா மாத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து திராவிடத்துக்கு வந்து திராவிட கருத்தியல் பேசுறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்படி கிடையாது. இப்ப வன்னியர்களே எடுத்துங்களா, இங்க இருக்கிற வன்னியர்கள் வந்து சாதாரணமா கவுண்டர் நாயக்கர் படையாச்சி போடுறோம். ஆந்திராவில் இருக்கிற வன்னியர் அக்னிகுல சத்திரியர்னு போட்டுக்குவாங்க. இங்க வன்னியகுல சத்திரியர்னு இருக்குது. ஆந்திராவில் வன்னியர்கள் இருக்காங்க, அக்னிகுல சத்திரியர்னு போட்டுக்கிறாங்க. தெலுங்கு பேசுறவங்க திராவிடம் இருக்கிறது ஆந்திரால இருக்கா, மலையாளத்துல இருக்கா, கேரளால இருக்கா, தமிழ்நாட்டுல இருக்கா? திராவிட அரசு திராவிடம்ன்றது இன்னைக்கு இங்க இருக்கு. இன்றைக்கு வந்து ஒரு பொதுவான கருதுகோள் தான். அது பொதுவான கருதுகோள். திராவிடம் வந்து நான் கேட்கிறேன், திராவிடம் வந்து ஒரு இனம்னு சொல்லுவீங்களா, மொழின்னு சொல்லுவீங்களா, இல்ல நிலமா? தொடக்கத்துல அது வந்து இனமா தான் நீண்ட காலமா இருந்ததுக்கான இனத்துல என்ன மொழி சான்றுகள் இருந்தது. வரலாற்று சான்றுகள் ஒண்ணு இல்லைங்க ஐயா, இருந்தது. ஏன் நான் சொல்றேனே, இப்ப யுவான் சாங் வந்து காஞ்சிபுரம் வராரு. யுவான் சாங் வரும்போது நான் வந்து திராவிட நாட்டு எல்லைக்குள் நுழைந்தேன் அப்படின்னு தான் எழுதி இருக்காரு. இருக்கு யுவான் சாங் அப்போ எழுதினாரு. ஆமா, நான் கேக்குறது 2009க்கு அப்புறம் யுவான் சாங் எல்லாம் உயிரோட இல்லையே. இப்ப அதுக்கு அடுத்து தானே தமிழ் மக்கள் ஒரு விழிப்பு வருது. அதான் வருது. திராவிடன்றது ஒண்ணு இல்லன்றது ஒத்துக்கிறீங்க நீங்க, இப்ப இல்லன்றது ஒத்துக்கிறீங்க. ஆமா, திராவிட இனம் கிடையாது. திராவிடன்றது பெரியாரே வந்து 56 மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு தமிழ்நாடு தமிழர்கள் மாத்திக்கினாரு. அதுல போய் என்ன இருக்கு? அப்புறம் அப்ப 4 மொழி பேசுறவங்க ஒண்ணு அந்த திராவிட நாடு கேட்டாரு. பிரிஞ்சாச்சு, அவன் பிரிஞ்சு போயிட்டான். இனிமே தமிழ்நாடு தமிழர்கள் சொல்லிட்டாரு. அப்ப திராவிடன்றது ஒரு இனம் கிடையாது. ஆமா, இனம் கிடையாது. திராவிடன்றது என்ன? கருத்தியல் தான். ஆரியத்துக்கு எதிரான ஒரு பண்பாட்டு ரீதியான கருத்தியல் சொல்லாத, பண்பாட்டு ரீதியான கருத்தியல் சொல்லாதான் பெரியார் பயன்படுத்துறாரு. இனம்னு வரும்போது தமிழ்நாடு தமிழன் அப்படிதான் பெரியார் சொல்றாரு.